வணக்கம். ஜெய்ஹிந்த். தமிழகத்தில் கோடை காலத்தில் மது பிரியர்கள் திருப்திப்படுத்துறதுக்காக குழு குழு பியர் வகைகள் வெளிநாட்டு ரகங்களை விற்பனைக்கு அறிமுகப்படுத்த போகிறதா செய்திகள் வந்துட்டுருக்கு. அதுலேயும் கோதுமையை மூலதனமாக வச்சு உற்பத்தி பண்ண ஒரு பியர் அறிமுகமாகுதுங்கிறத உடன்பிறப்புகள் ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. கோதுமை உடம்புக்கு நல்லதுன்றதுனால எங்கள் தலைவர் எவ்வளோ தொலைநோக்கு பார்வையோடு கோதுமை பியர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க பாருங்கள். என்னமோ டாஸ்மாகில் ஹார்லிக்ஸும் பூஸ்ட்டும் விட்டமின் மாத்திரைகளும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற ரேஞ்சுக்கு பெருமை பேசிகிட்டு இருக்காங்க. எந்த கோடை காலத்தில் கூட எந்த காரணத்தை கொண்டும் மது விற்பனை குறைஞ்சிடக்கூடாது, அதை தக்க வைக்கணும். இன்னொரு பக்கம் இந்த குழு குழு பியர் வகைகள் மூலமாக ஒரு கூடுதல் வருமானமும் வந்துடும். அந்த கல்லா கட்டுறதுல அவங்க எவ்வளோ குறியாக இருக்காங்க அப்படின்றத பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை. இந்த கோடை காலத்தில் மின்சார தடை இல்லாமல், குடிநீர் தட்டுப்பாடு இல்லாமல் மக்களை வழிநடத்துறதுக்காக இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கிறோன்ற மாதிரியான அறிவிப்பு வரல. சமீபத்தில் பெங்களூரில் அந்த குடிநீர் பஞ்சத்தால் ஒரு அசாதாரண சூழல் வந்ததை பார்த்தோம். அது மாதிரியான ஒரு சூழல் தமிழகத்தில் வந்தால் அதை எதிர்கொள்கிறதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அப்படின்னு எந்த அறிவிப்பும் வரல. திருமண பக்கமெல்லாம் சமூக குற்றங்களாக இருக்குது. எல்லாத்துக்கும் அடிப்படையில் அந்த கஞ்சா போதைன்றது தான் இருக்குது. குறிப்பாக சென்னை மாநகராட்சி புறநகர் பகுதிகளில் மக்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கே அச்சப்படுற சூழலில் தான் இருந்துகிட்ருக்குன்றத தினம் செய்திகளில் பார்த்துட்ருக்கோம். இதுக்காக ஒரு உயர்மட்ட குழு அமைச்சாங்க. கடுமையான நடவடிக்கை எடுக்கிறதுக்காக இந்த வழிகாட்டுதல் அறிவுறுத்தல்லாம் கொடுத்தாங்கன்ற மாதிரி எந்த அறிவிப்பும் வரல. இந்த கோதுமை பண்டம் அப்படிங்கிறது ஒரு வயசானவங்க நோயாளிகள்லேருந்து புலம்பெயர்ந்து வந்த வட இந்தியர்கள் வரைக்கும் அத்தியாவசியமான உணவு பண்டம். அது தங்கு தடை இல்லாமல் ரேஷனில் கிடைக்கிறதுக்கு இந்த நடவடிக்கை எடுத்திருக்கோம் அப்படின்ற மாதிரியான அறிவிப்பு இல்லை. இந்த கோடை காலத்தில் அக்னி நட்சத்திரம் வரதுக்கு முன்னாடியே ஒரு வெப்ப அலை வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. உள் மாவட்டங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. இந்த அக்னி நட்சத்திரம் முடிகிற வரைக்கும் இந்த வெப்ப அலையோட தாக்கம் குறையாதுன்ற வானிலை நிலவரங்கள்லாம் செய்திகள் நமக்கு அச்சமடைய வச்சிருக்கு. இந்த மாதிரியான ஒரு அசாதாரண சூழலில் அரசு மருத்துவமனைகளில் மின்சார தட்டுப்பாடு வராமல் பார்த்துக்கிறோம். குறிப்பாக அறுவை சிகிச்சை பிரசவங்கள், அறுவை சிகிச்சை நோயாளிகளுக்கு ஒரு குளிர்சாதன அறைய குறைஞ்சபட்சம் எப்பவும் இருக்கிற மாதிரி தேவையான அத்தியாவசிய நடவடிக்கைகள் உள்கட்டமைப்புகள் எல்லாம் நாங்கள் செஞ்சுருக்கோன்ற மாதிரியான எந்த அறிவிப்பும் பார்க்க முடியல. ஆனால் இந்த கொரோனா காலகட்டத்திலேருந்து உலகம் பூரா பிணத்தை அடக்கம் பண்ண வழி இல்லைன்னு அழுதுட்டு இருந்த நிலைமையில் நாடு முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் இந்த கொரோனா கால முடக்கத்தில் பசி பட்னியால் அவங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு மக்களே எங்கே இருந்தாலும் உங்கள் ரேஷனில் கட்டணம் இல்லாமல் உங்கள் தலைக்கு 5 கிலோ அரிசியோ கோதுமையோ உங்கள் விருப்பப்படி தேவையாக இருக்கிறத வாங்கிக்கோங்க, பசிப்பட்னி இல்லாமல் பத்திரமா இருங்கன்னு சொன்ன ஒரு மோடியினுடைய அரசாங்கத்தை தினம் கரிச்சு கொட்டிட்டு அவர் ஆட்சியிலேருந்து அகற்றினா தான் இந்தியாவை காப்பாற்ற முடியும், இந்தியாவை காப்பாற்றலாம் வாங்க அப்படின்னு அழைப்பை விடுத்துட்டு இப்போ அதே கோதுமையில இருந்து நாங்கள் பியரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இது எப்படிப்பட்ட மாடல்? ஓட்டு போட்டவங்களும் அதுக்கு துணை கொடுத்தவங்களும் அவங்க தலையெழுத்தன்னு நினச்சி பார்த்துக்கிட்டோம். இதெல்லாம் பத்தாதுன்னு ஒரு பக்கம் ஓட்டு போட்டவனுக்கு குழு குழுன்னு பியரை கொடுத்துருக்காங்க, இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. இன்னொரு பக்கம் மோடிக்கு செக் வைக்கிறதுக்கு எங்கள் தலை ஃபேமிலியாக டூர் போகிறாரு மாலத்தீவுக்கு அப்படின்னு பெருமை பேசிகிட்டு இருக்காங்க. சமீபத்தில் மாலத்தீவு இந்தியாவுக்கு எதிரான ஒரு நடவடிக்கைகளை எடுக்குதுன்னு சொல்லி மாலத்தீவுக்கு ஒரு செக் வைக்கிற விதமாக நாம் சில விஷயங்களை பண்ணியிருந்தோம். அது மூலமாக லட்சத்தீவை இந்தியா ப்ரமோட் பண்ணுறாரு மோடி அப்படின்னு சொன்ன உடனே மாலத்தீவு வரிஞ்சு கட்டிட்டு வந்தது. மோடிக்கு ஆதரவாக, இந்தியாவுக்கு ஆதரவாக இங்கே இருக்கக்கூடிய இந்தியர்கள் எல்லாம் மாலத்தீவுனுடைய டூர் பேக்கேஜ் எல்லாம் கேன்சல் பண்ணி அவங்களுக்கு ஒரு பாய்காட் மாலத்தீவுன்ற மாதிரி ஒரு இதை பண்ணாங்க. அதுக்கு பதிலடி கொடுக்குற விதமாக நாங்கள் அங்கே டூர் போகிறோம் அப்படின்னு பெருமை பேசிகிட்டு இருக்கீங்க, நாங்கள் போய் மாலத்தீவு தூக்கி நிறுத்திட போகிறோம் அப்படின்னு பெருமை பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் போய் மாலத்தீவை தூக்கி நிறுத்துறது இல்லை அங்கேயே உங்களுக்கு செலவு வச்சுக்கிறது அதெல்லாம் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. இந்த தேர்தல் காலத்தில் முதல் கட்ட தேர்தல் தான் இங்கே முடிஞ்சிருக்கு. அடுத்த கட்ட தேர்தல்கள் எல்லா மாநிலத்திலையும் நடந்துட்டு இருக்குது. நேற்று அண்ணாமலை ஐபிஎஸ் கூட பல மாநிலத்தில் பிரச்சாரத்துக்கு போகிறாரு. ஸ்மிருதி இரானி தமிழே தெரியாதவங்க தமிழகத்தில் ரோட் ஷோ பண்ணிட்டு போகிறாங்க. நம்ம 50 வருஷமாக இங்கே அரசியலில் இருந்து நம்ம எந்த மாநிலத்துக்கும் போய் பிரச்சாரம் பண்ண முடியலையே, அவங்க கூப்பிடலனாலும் நம்ம போகலான்னு நினச்சிட்டு இருக்கும்போது, ஐயா கும்மிடி பூண்டியை தாண்டி வந்துடாதீங்க, நீங்கள் சனாதன ஒழிப்பு மாநாடு நடத்துனதுலேருந்து மேடைக்கு மேடை உங்கள் ஆளுங்க பேசுகிறதுலேருந்து உங்கள் கட்சிக்காரங்க சீனாவோட ராக்கெட் கொடி பதிச்சு போஸ்டர் அடித்து ஓட்டினதுலேருந்து இங்கே எல்லாம் மோடியும் அமித்ஷாவும் புட்டு வச்சுட்ருக்காங்க. பத்தாவதுக்கு
அண்ணாமலை ஐபிஎஸ் போகிற இடத்துலலாம் வர இடத்துலலாம் பேசிகிட்டு இருக்காரு. தப்பி தவறி நீங்கள் எங்கே வந்துட்டிங்கன்னா, இப்போ நாங்கள் மட்டும் தனியாக போகும்போதே இதோ போகிறாங்க இவங்க தான் திமுகவோட கூட்டணி கட்சிக்காரங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் இங்கே வந்துட்டீங்க பிரச்சாரத்துக்குன்னு சொன்னால், தேர்தலுக்கு முன்னாடியே மக்கள் பிரச்சாரத்துக்கு போகும்போதே நம்மளை கும்பலாக சேர்ந்து கும்மி அடிச்சிடுவாங்க, வரவே வராதிங்கன்னு சொல்லிட்டாங்க. அதையும் மீறி நம்ம போகாமல் இங்கேயே இருந்தால் மானக்கேடாக போயிடும். கௌரவமாக ஒரு வெளிநாட்டுக்கு டூர் போகணும், ரெஸ்ட் எடுக்க போகணுன்ற மாதிரி போயிட்டு வந்து கூல் பியர் விற்பனையோட லாபத்தெல்லாம் கணக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு இருந்துட்டா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்க போகிறதில்ல. ஆனால் இப்போ மாலத்தீவுக்கு டூர் போகிறீங்கன்ற விஷயம் தெரிஞ்சதுனாலே புள்ளி வச்ச கூட்டணியில் இருக்கிற மற்ற கட்சிக்காரங்களை பார்த்து இந்தியாவுக்கு எதிராக அரசியல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய உலக அளவில் சீனாவுக்கு வந்து ஒரு காலனி நாடு மாதிரி இருக்கக்கூடிய மாலத்தீவுக்கு இவங்க கட்சிக்காரங்க போகிறாங்க. இது என்ன கணக்குன்னு அங்கே யாருன்னா அமித்ஷா ஒரு திரியை கொளுத்தி போட்டார்னா மொத்த வட மாநிலங்களையும் பத்திட்டு எறியும். உங்கள் கூட்டணி கட்சிக்காரங்களுக்கு நீங்கள் தலைவர்களுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்றதை யோசிச்சுக்கோங்க. இங்கே இருக்கிற மீடியா மாதிரி எல்லாமே உங்கள் கண்ட்ரோல் இல்லை. ஒரு தேச நலன் சார்ந்த மீடியாக்களும் தமிழகத்துக்கு வெளியே இருக்குது. அவங்க யாரும் விவாதம் பண்ணால் கூப்பிட்டு வச்சு கேள்வி கேட்டால் அதுக்கு என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் சீன கொடி பதிச்சதே இன்னும் அங்கே பற்றி எரிஞ்சிட்ருக்கு, நிற்கலை. இந்த நேரத்தில் வழக்கமாக வந்து நாடே ஒரு பக்கம் நின்னா நாங்கள் எதிர்பக்கம் நிற்கிறது தான் எங்களோட டிஎன்ஏன்ற வகையில் மோடிக்கு வந்து லட்சத்தீவை ப்ரமோட் பண்ணுறாங்கன்னா நாங்கள் போய் மாலத்தீவை ப்ரமோட் பண்ணுறோன்ற வரைக்கும் போயிட்டு வந்துட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. அப்படி இல்லாமல் போன இடத்துல நீங்கள் கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடியாக இருக்குன்ற உங்களோட ரியாலிட்டி தெரியாமல் அவன் ஹாய் தான் சொன்னான், பதிலுக்கு நான் ஹாய் தான் சொன்னேன்ற மாதிரி எங்கேனா யதாகூடமாக யாரைனா பார்த்து பேசிட்டு வந்துட்டா இது வந்து விளையாட்டு விஷயம் இல்லை. வாஜ்பாய் காலமோ மன்மோகன் சிங் காலமோ இல்லை, என்ன வேணாலும் பண்ணிட்டு போயிடலாம். வாஜ்பாய் மாதிரி ஒரு பக்கம் கூட்டணி இருந்துட்டு இன்னொரு பக்கம் குளிப்பறிச்சிடலாம், மன்மோகன் எது நடந்தாலும் எக்கெடு கெட்டு நமக்கு என்ன அப்படின்னு போயிடுவாருன்றதுக்கு இல்லை. மோடி அஜித் அவர்களுடைய காலகட்டம். இந்தியாவுக்கு எதிராக மூச்சு விடுறவங்க சந்திரமண்டலத்திலையும் செவ்வாய் கிரகத்தில் இருந்தாலும் தப்ப முடியாதுன்ற நிதர்சனமான உண்மை உலகத்துக்கே புரிஞ்சிருக்கு. அதை நீங்கள் புரிஞ்சு நடந்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஆட்சி மட்டும் இல்லை, கட்சியும் கோவிந்தா ஆகிடும், பார்த்துக்கோங்க.